காட்டு யானையின் அட்டுழியம் தொடரும் இடுக்கி கண்ணன்படி விவசாயிகள் மிகப்பெரிய துயரத்தை சந்திக்கின்றனர். காட்டு யானை தாக்குதலில் லட்சக்கணக்கான ரூபாயின் சேதங்கள் தான் ஏற்பட்டுள்ளன. காட்டு யானை கூட்டங்கள் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்குவது மிகப்பெரிய துயரமாக மாறி வருகிறது. காட்டு யானையின் அட்டுழியம் தொடர்வதால் கண்ணன்படியில் விவசாயிகள் துயரத்தில். தொடர்ச்சியாக காட்டு யானை தாக்குதலில் லட்சக்கணக்கான சேதங்கள் தான் ஏற்பட்டுள்ளன. மழை ஆரம்பித்ததை தொடர்ந்து காட்டு யானை கூட்டங்கள் மக்கள் வசிக்கும் பகுதியில் கூட்டமாகத்தான் ഇറങ്ങുന്നത്. വേണ്ട കാര്യങ്ങളൊന്നും സർക്കാരോ അല്ലെങ്കിൽ വനംവകുപ്പോ അതിനെക്കുറിച്ച് യാതൊന്നും അന്വേഷിക്കുകയോ പ്രവർത്തിക്കുകയോ ചെയ്യുന്നില്ല. ഞങ്ങൾക്ക് ശരിക്കും പറഞ്ഞാൽ ഇവിടെ സ്വസ്ഥമായിട്ട് കിടന്നുറങ്ങാൻ പറ്റാത്തൊരു സാഹചര്യമാണ്. ആനയുണ്ട്, അതുപോലെ പന്നി, മലയണ്ണാൻ, അണ്ണാൻ, കേഴ, മരപ്പട്ടി പോലുള്ള എല്ലാ സാധനങ്ങളും വരുന്നുണ്ട്. ആനശല്യം കൊണ്ട് അതായത് ഇതുപോലെ കൃഷികളെല്ലാം നശിപ്പിക്കുക, ഏലമൊക്കെ ചവിട്ടി കളയുക, വാഴയൊക്കെ ഉണ്ടല്ലേ മൊത്തം തിന്നു മൊത്തം വൃത്തിയാക്കി കളയുക. വീട് നമ്മുടെ അടുത്താണ്, വീടിൻ്റെ അടുത്ത് വരെയൊക്കെ വരിക എന്ന് പറഞ്ഞാൽ കുട്ടികളൊക്കെ ആയിട്ട് കിടക്കുമ്പോൾ നമുക്ക് വലിയ ബുദ്ധിമുട്ടാണ് താമസിക്കാനായിട്ട്. ഇതിന് വേണ്ട അധികാരികൾ അതിന് വേണ്ട നടപടികൾ എടുക്കണമെന്നാണ് ഞങ്ങൾക്ക് പറയാനുള്ളത്. பழங்குடியினர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியான கண்ணன்படி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் கடந்த தினம் இரவு காட்டு யானை தாக்குதல் லட்சக்கணக்கான விலை வரக்கூடிய விவசாய விளைவுகள் தான் சேதமடைந்தது. முத்தன்படி, வான்மாவு, கீழக்கான போன்ற இடங்களில் காட்டு யானைகள் கூட்டமாக வந்து சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஏலம், தென்னை, வாழை உட்பட உள்ள அனைத்து விளைவுகளையும் சேதப்படுத்தியுள்ளது. ആന വന്ന് ഇന്നലെ പറമ്പിൽ കയറി പേടിച്ചിട്ട് കിടക്കാം. ഈ പിള്ളേരെയും കൊണ്ട് ഞങ്ങളോട് കിടക്കുന്നതല്ലേ, റോഡ് സൈഡല്ലേ, എന്നാ ചെയ്യാൻ പറ്റും? ഫോറസ്റ്റുകാരോട് പറഞ്ഞിട്ട് അവർ അത് ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞാലും ഒന്നും ചെയ്തില്ല. നേരത്തെ ഒന്ന് ഫോട്ടോ എടുത്തോണ്ട് പോയിട്ട് ഞങ്ങൾ അക്ഷയയെ കൊണ്ട് അപേക്ഷ കൊടുക്കാൻ പറഞ്ഞ അപേക്ഷ കൊടുത്തു. ഒന്നും 500 രൂപ മുടങ്ങിയതല്ലാതെ യാതൊരു പ്രയോജനം ഉണ്ടായില്ല. അവരെല്ലാം വന്ന് കണ്ടിട്ട് പോയത്, അന്നത്തെ ഒരു രക്ഷയില്ലായിരുന്നു. ഇന്നലെയും വന്ന് കണ്ടിട്ട് പോയിട്ടുണ്ട്, എല്ലാം ശരിയാക്കാമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. പറഞ്ഞല്ലാതെ ഞാൻ നേരെ പറഞ്ഞു. கனமழை பெய்ததின் காரணமாக வெட்டுக்கள் போட்டு யானைகளை விரட்டவும் விவசாயிகளுக்கு இயலவில்லை. காட்டுமிருகங்கள் விவசாய இடங்களில் இறங்காமல் இருக்க முன்பு வனத்துறை அமைத்துள்ள சோலார் வேலிகள் முழுமையாக சேதமடைந்து கிடைக்கிறது. முன்பும் இதேபோன்று காட்டு யானையின் தாக்குதல் அதிகரித்திருந்தது. வனத்துறை விவசாயிகளிடம் விண்ணப்பம் கொடுக்க தெரிவித்து அங்கிருந்து சென்றனர். கடுமையான வறட்சியை தொடர்ந்து துயரத்திலான விவசாயிகளுக்கு தற்பொழுது காட்டு யானை தாக்குதலும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. நியூஸ் பீரோ ராஜகுமாரி.